ஓம் நமோ சிஷ்டநாராயணம். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ என்னென்னா, அயச்சம்பு அது எப்படி நம்ம கட்டுறதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். என்னென்ன பொருள்னா, ஒரு பலம் ரசம், சரிங்களா? அந்த பொருள் என்னன்றது நான் சொல்லிடுறேன். ஒரு பலம் ரசம், ஒரு பலம் கெந்தகம். இந்த ரெண்டையும் சுத்தி பண்ணணும், சரிங்களா? இது சுத்தி பண்ணி தான் எல்லா பொருளுங்களும், எந்த பாசன பொருளுங்களாக இருந்தாலும் சரி, சாதாரணமாக நீங்கள் பயன்படுத்துகிற பொருளுங்களாக இருந்தாலும் சரி, சரிங்களா? நீங்கள் சுத்தி பண்ணி தான் அதை செய்யும்போது முழுமையாக அந்த பலன் கிடைக்கும். இப்போது இது ரெண்டும் சுத்தி பண்ணியாச்சு, சரிங்களா? சுத்தி பண்ணி வச்சுருக்கீங்க. அடுத்து ஆடாதொடை சாறு, ஆடாதொடை சாறு நல்லா இடித்து அதை உடைகட்டி தனியாக எடுத்துக்கிறீங்க. எடுத்து இது ரெண்டையும் போட்டு நல்லா கழுவத்தில் இந்த சாறு விட்டு ஃபுல்லாக போடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சாறு சேர்த்து நல்லா அரைக்கணும். இப்போ நீங்கள் நல்லா அரைச்சி அது விழுதா மாதிரி நல்லா ஒரு விழுது மாதிரி மிளகு பழத்துக்கு நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சிடுறீங்க. எடுத்து வச்சுட்டு ஒரு இரும்பு தகடு 35 கிராம் அளவுக்கு நீங்கள் அது எடுக்கணும், சரிங்களா? அது எடுத்துகிட்டு வரீங்க. அது எலுமிச்சை பழம் சாறில் நீங்கள் அதை தகடை 35 கிராமில் எடுத்துருக்கீங்களா? அதை கட் பண்ணி 35 கிராம் அளவு போட்டு இந்த எலுமிச்சை பழ சாறில் நல்லா 3 நாளைக்கு நல்லா ஊற விடணும். அது சாறு குறைய நீங்கள் அது கொஞ்சம் கொஞ்சமாக சாறு சேர்த்துக்கலாம். குறையலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 நாளைக்கு நல்லா அது இப்போ ஊறணும். அதுக்கப்புறம் அதை எடுத்து நல்ல தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கணும். அதை 2வது வாட்டி நவா பழத்தோட சாறு அதை அதே மாதிரியே நல்லா ஊற விட்டு அதை நல்லா தண்ணியில், சுத்தமான தண்ணியில் கழுவி எடுக்கிறீங்க, சரியா? இப்போ இந்த தகட்டை சுற்றி முடிஞ்சிச்சு. இப்போ இந்த விழுது அரைச்ச விழுது இருக்குது இல்லையா? இந்த விழுது 2 பக்கமும் தகட்டில் 2 பக்கமும் நல்லா அழுத்தி நல்லா அதில் புடம் போடுறீங்க. அதாவது கவசம் பண்ணணும், சரிங்களா? 2 பக்கமும் நல்லா கவசம் பண்ணணும். பண்ணிவிட்டு அது தகடம் தெரியாத அளவுக்கு நல்லா கவசம் பண்ணணும். கவசம் பண்ணி காய விட்றீங்க. அது காஞ்சதும் மேலே அதுக்கு மேலே செலமன் செய்யணும். இப்போது இந்த விழுது வச்ச நல்லா இது கவசம் பண்ணிடுறீங்க. அதுக்கு மேலே நல்லா கவசம் பண்ணிவிட்டு அந்த சுண்ணாம்பு இதுலேயே கவசம் பண்ணி கொடுத்துட்றீங்க. அதுக்கு மேலே துணி வச்சு நல்லா 7 செலமன் செஞ்சு காய வச்சு அது அதை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி 100 புடமோ இல்லை ஒரு 50 புடமோ இந்த மாதிரி எருவில் நீங்கள் புடம் போட்டு எடுத்துக்கலாம். இது நீங்கள் உங்களுக்கு வாத்தியத்துக்கும் ஆகும், வைத்தியத்துக்கும் ஆகும். நேற்று ஒரு விஷயத்த நான் வீடியோவில் அது பேசும்போதே டைமிங்ஸ் முடிஞ்சிச்சு. அதனால் முழுமையாக சொல்ல முடியலை. அந்த மருந்து விஷயத்த சொல்லியிருந்தேன். அது அந்த மருந்துக்கு மட்டுமே இல்லாமல் வாத வேலைக்கும் ஆகும், சரிங்களா? அது வெள்ளிக்கு கொடுக்கலாம், இங்கிட்டு இந்தாண்ட தங்கத்துக்கும் கொடுக்கலாம். அப்படி நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் உங்களுக்கு எதுக்கு வேணும், அதாவது தங்கமாக பண்ணணுமா, அப்படி இல்லைன்னா உயிரை காப்பாற்றணுமா, காப்பாற்றலாம். இல்லை உடம்பை சரி பண்ணணும், முடியாமல் படுக்கையிலே இருக்காங்க, அவங்கள எவ்வளவோ ஆஸ்பத்திரிங்க எல்லாம் காட்டி இந்த மாதிரி ஆயிடுச்சு, இப்படியே இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களையும் கூட நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம், சரிங்களா? இது ஒவ்வொரு விஷயங்களும் இப்போது பாசானத்துலேருந்து கொடுக்குற மருந்துங்க நல்லாவே 100% நல்லா வேலை செய்யும். நம்ம உடம்புக்கு எது ஏற்றுக்கும்,
எது வந்து குறைவாக இருக்குது, என்ன பிரச்சனை இருந்தால் அப்போ அதுக்கு தகுந்த பாசனங்கள் என்ன. இப்போது உங்களுக்கு ஒரு காய்ச்சல் வந்திருக்கு, காய்ச்சலுக்குன்னா அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் வேறு டெஸ்ட் எடுக்கிறீங்க, டெஸ்ட்டில் வந்து 28 இது சொல்லியிருப்பாங்க, அது இருக்குது, அந்த நோய் இருக்குது, இந்த நோய் இருக்குன்ட்டு. ஆனால் மெயினாக உங்களுக்கு எதனால் வந்து பாதிப்பு வருது அப்படின்றது வந்து பார்க்கணும். அதே மாதிரி ஜாதக ரீதியும் வந்து பார்க்கணும். ஜாதகத்தில் வந்து கிரகங்களோட பாதிப்புகள் வந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா அப்போது அதுக்கு தகுந்த பாஷாணத்துலேருந்தோ இல்லை அது வேறு நாட்டு வைத்தியம், இப்போ மூலிகை மருந்துங்க, ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு மூலிகை வந்து இருக்குது. அந்த மூலிகைகளிருந்தோ மருந்துங்க வந்து அது ரெடி பண்ணி நம்ம உள்ளக்கே வந்து கொடுக்கும்போது 100% அது நல்லா வேலை செய்யும். சரிங்களா? இப்போ கண்டது வந்து எல்லோரும் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த நோய்க்கு இது மருந்து ரைட்டு, அதை எடுத்து வந்து செஞ்சு சாப்பிட்றலாம் அப்படின்றது கிடையாது. இப்போது அது வந்து நம்ம சாப்பிடும்போது அது வேலை செய்யும். ஆனால் அந்த தகுந்த மாதிரி டக்குன்னு வேலை செய்யணும் இல்லையா? இப்போ ஒரு சின்ன சின்ன வந்து உடம்பு சரியில்லை, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போகணும். இது வந்து வீட்டில் வந்து ஒரு எல்லாத்துக்கும் எல்லா நோய்களுக்கும் ஆகிற மாதிரி நாங்கள் ஒரு விஷயம் கொடுக்குறோம். அது ஒவ்வொன்றுக்கு தேர்ந்தெடுத்து சொல்கிறத மட்டும் நான் சொல்கிறேன், பொதுவாக வந்து சொல்கிறேன். இப்போது வைத்தியங்கள் பண்ணுறவங்கெல்லாம் நிறைய இருக்காங்க இல்லையா? அவங்க நேரில் வந்தால் தான் நம்ம நாடி துடிப்பு பார்த்து தான் நாங்கள் மருந்து கொடுப்போம், இல்லைன்னா கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் அவங்களுக்கு தெரியும் எது எப்படின்றது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. தெரிய போய் தான் அவங்க வந்து நேர்லேயே வர சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் நேரில் போய் பார்க்கும்போது என்ன ஆகும், அதுக்கு தகுந்த மருந்து அவங்க கொடுப்பாங்க. சப்போஸ் அதுலேயும் வந்து சரி ஆகலை, அப்போது உங்களோட ஜாதக ரீதியாக வந்து நீங்கள் பார்ப்பீங்க. அது ஒரு விஷயமா இருந்தால் 1க்கு 4 சொல்லி அதையும் குழப்பி விட்டுடுவாங்க. அப்போ அதுலேயும் வந்து வேஸ்ட்டு. இப்போது நம்ம சொல்கிறத வந்து நீங்களே வந்து தயார் பண்ணி வச்சு அதை உங்களுக்கு டவுட் இருக்குது இதானே, உங்களுக்கு வந்து புதுசாக தான் இருக்கும். புதுசாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஏற்கனவே பாசன இதில் வந்து கை வச்சுக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்லை. ஆக இது உங்களுக்கு பழசோ புதுசோ, ஆனால் ஒரு வீட்டில் ஒரு மருந்துன்றது கண்டிப்பாக இருக்கணும். அது இருந்துச்சுன்னா ஒரு ஆத்திர அவசரம் வந்ததுக்கு இப்போ இந்த மாதிரியான மருந்து நம்ம எடுக்கும்போது எப்படி எஃபெக்ட் இருக்குது, நம்மளுக்கு வந்து எப்படியெல்லாம் வந்து அது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுவே வந்து கண்டினியூ பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அது சரி வரலை அப்படின்னு, ஏன்னா நாட்டு மருந்து எடுத்துக்கும் போது வந்து கொஞ்சம் லேட்டாக தான் செய்யும். இப்போது ஒரு நாள் முன்ன பின்ன இங்கிலீஷ் மருந்து வந்து எடுக்கும்போது உடனே கேட்கும், ஆனால் பின்னாடியே ஒட்டிக்கிட்டு இருக்கும். இது வந்து எப்போவுமே இருக்காது. ஒரு மருந்து, ஒரு காய்ச்சல் வந்துச்சுன்னா ஒரு காய்ச்சலுக்கு தகுந்த ஒரு வைத்தியம் பண்ணுறீங்க, பாஷான ஐட்டமில் வந்து ஒரு மருந்து செஞ்சு அந்த சுண்ணாம்பு வச்சு நீங்கள் அந்த பஸ்மத்தோ விபூதியோவோ ஆக்கி நீங்கள் வச்சு அதை தேனில் இல்லை நெய்யில் கலந்து கொடுப்பீங்க. அதை ரெகுலராக சாப்பிட்றாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க உடம்பு அதுக்கு வந்து ஒத்துழைப்பு வந்துருச்சு. அப்போ அப்படி இருக்கும்போது அதனால வந்து நல்லா குணமாயிடுது. அப்போ அதை வந்து நீங்கள் வச்சுக்கிட்டு அதை வந்து கண்டினியூ பண்ணலாம். அது எப்போவுமே அந்த நோயின்றது எப்போவுமே வந்து உங்கள் பக்கமே வராது, அந்தளவுக்கு இருக்கும். அதுவே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா இன்றைக்கி வந்து இன்ஜெக்ஷன் போட்டாச்சுன்னா ஒரு வாரம் கழித்து மறுபடியும் அதே இடத்துல வலி இருக்கும், வேதனையும் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் இந்த மருந்துங்களை வந்து சாப்பிடுங்க.